நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்க தானே. அன்னாள் குழந்தை இல்லாததுனால ரொம்ப உள்ளம் பாதிக்கப்பட்டு காயப்பட்ட உள்ளத்தோட தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுது மனம் கசந்து ஜெபம் பண்ணினாள். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. ஆண்டவர் உடனே ஜெபத்திற்கு தன்னுடைய ஊழியக்காரன் மூலமாய் பதில் கொடுக்கிறார். இஸ்ரவேலின் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவார். நீ ஏதோ ஒரு காரியத்துக்கு வேண்டிக் கொள்றீங்கல்ல, ஆண்டவர் கட்டளையிடுவார். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன இயேசு நீங்க கேட்கிற காரியத்தில் அற்புதம் செய்த மகிழ பண்ண போகிறார். அந்நாளை ஆண்டவர் கடாட்சித்தார். அது நிமித்தம் ஒரு குழந்தையை கொடுத்து, நான் தேவனிடத்தில் இந்த குழந்தைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், ஆண்டவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு குழந்தை தந்தருளினார் என்று தேவனை மகிமைப்படுத்தினாள். அதே மாதிரி நீங்கள் செய்ய போகிறீங்க. உங்களுக்கு என்ன வேணும் திட்டமாக கேளுங்க. அந்நாள் போய் கரெக்டாக ஒரு தெளிவான ஒரு திட்டமான ஜெபத்தை செய்கிறாள். ஒரு ஆண் குழந்தை எனக்கு கொடுத்தால் அந்த குழந்தை உமக்கே நான் தந்து விடுகிறேன் என்று பொருத்தனை பண்ணி கருத்தான ஜெபம் செய்தாள். நீங்களும் கேளுங்க, உங்களுக்கு அருளப்படும். வேலையா, குழந்தை காரியமா, பிள்ளைகளுடைய திருமண காரியமா, பிஸ்னஸ் காரியமா, படிப்பின் காரியமா, என்ன காரியம் திட்டமாக கேளுங்க, உங்களுக்கு அது அருளப்படும். அந்நாளை போல விசுவாசத்தோடு கேளுங்க. குறிப்பாக கருத்தாக கேளுங்க. கட்டாயம் இந்த ஜெபத்துக்கு பதில் வரும். இன்றைக்கி தீர்மானம் பண்ணிட்டீங்களா? இந்த வருஷம் இந்த நன்மை ஆண்டோடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவர் இந்த காரியத்தில் எனக்கு அற்புதம் செய்யணும் தீர்மானம் பண்ணிட்டீங்களா? அந்த தீர்மானத்தோடு ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கலாமா? இப்போ ஜெபிக்கிறீங்களா? அப்படி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரை கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீர். இந்த வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். அந்நாள் கேட்டபடியே குழந்தை செல்வத்தை அருளி ஆசீர்வதித்தீர். நானும் இஸ்ரவேலின் தேவனாகிய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற இடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு இந்த காரியத்தில் உடனே ஒரு அற்புதம் செய்யும். நிந்தையை மாற்றும், தேவைகளை சந்தியும், வழிகளை திறந்தருளும், இந்த தடைகளை மாற்றும், ஒரு அற்புதம் செய்யும் என்று இந்த மகன் இந்த மகள் ஜெபிக்கிறாங்கள். ஆண்டவரே, அந்த காரியத்தில் கட்டாயம் இன்றைக்கு அற்புதம் செய்த மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமேன்.